1 லட்சம் நெல் மூட்டைகள் மழையில் நனைஞ்சதை செய்தியில பார்த்திருக்கோம். எப்படி சார் இன்னும் தொடருது, இதே நிலை தொடருது? 1 லட்சம் மூட்டைகள்லாம் இல்ல, தாய்ப்பாய் கொடுத்துருக்கோம். அது அந்த இடத்துல ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் பண்ணாம விட்டாங்க போட்டு. இனிமே இது மாதிரி வராத அளவுக்கு பாதுகாப்பா இருக்கும். 1 லட்சம் நெல் மூட்டைகள் மழையில் நனைஞ்சதை செய்தியில பார்த்திருக்கோம். எப்படி சார் இன்னும் தொடருது, இதே நிலை தொடருது? ஏன்னா நீங்க முதல்ல ஆய்வு கூட்டத்துல சொன்னீங்க இந்த மாதிரி இந்த ஷெட் எல்லாம் அமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு. 1 லட்சம் மூட்டைகள்லாம் இல்ல, ஒவ்வொரு ஏரியாலையும் சீசனுக்கு ஆரம்பிப்போம். 10 நாள் இருக்கும், 20 நாள் இருக்கும், 10 நாள் இருக்கும். சீசன் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல அதுக்கு உண்டான ஒரு ஷெட் போட்டு கொடுப்போம், இல்ல நேரம் தார்பாய் கொடுப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரொக்யூர் பண்ணும்போது தார்பாய் கொடுத்துருக்கோம். அது அந்த இடத்துல ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் பண்ணாம விட்டாங்க போட்டு இருக்கு. நடவடிக்கை எடுத்திருக்கோம், ரிப்போர்ட் இருக்கு, ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனிமே இது மாதிரி வராத அளவுக்கு பாதுகாப்பா இருக்கும். மாற்று கட்சியில இருந்து நிறைய பேர் வராங்க. இப்ப அந்த வருகையினால இப்ப ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு எதனா பாதிப்பு ஏற்படுமா? கட்சியில வந்து அது ஒரு ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மாற்று கட்சியில் இணையும் போது எங்க பொதுச்செயலாளர் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார், எக்ஸ்பிளைன் பண்றாரு. எல்லா புது உறுப்பினர்களும் புதுசா வர எல்லாருமே இருக்கிற பழைய மெம்பர்ஸ் கூட மாவட்ட செயலாளர் கூட இணைந்து பணியாற்ற யாருக்கும் எந்த விஷயம் பாதிப்பு இல்லாத அளவுக்கு தேவையான நடவடிக்கை திமுக அதிமுக வந்து